சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்து ராஜ் தொலைக்காட்சியின் வாயிலாக தித்திக்கும் பொங்கல் வாழ்த்தை அன்பு நேயர்கள் அத்துணை பேருக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சியை கொண்டு எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய நகைச்சுவை மருத்துவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும், எதிரணியில வந்து முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் சிறப்புன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு இனிய தொடக்கத்தோடு ஒரு செய்தியை சொல்றேன். இலக்கியத்தில் இருந்த கன்னி தமிழை இணையத்தில் ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கும் இன்றைய தலைமுறைக்கு எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கேருந்து வந்து மஞ்சுநாதன் எத்தனை கேள்வி. இன்னைக்கு கூட்டு குடும்பம் இருக்கிறதா? இன்னைக்கு அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் மாமியார் மாமனாரை பத்திரமா பாத்துக்கிறாங்களா? என்ன மேடையில வச்சுட்டு இதை சொல்லக்கூடாதுன்னு நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். வெரி குட். நான் கூட்டு குடும்பத்துல இருக்கேன் சார். நானும் என் வீட்டுக்காரர் சேர்ந்துதான் வாழறோம். கூட்டு குடும்பத்துல இருக்கேன். ஓ, இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம். இதுல அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லவா சார்? எனக்கு என்னோட மாமியார் மாமனாரை விட என் புருஷனோட மாமியார் மாமனாரை தான் ரொம்ப பிடிக்கும் சார். புரிஞ்சுக்குங்க, அவங்க அப்பா அம்மா தான். அந்த காலத்துல 10-12 பிள்ளைகள் இருந்துச்சு. வருங்காலத்துல சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான்னு யாருமே இல்லாம போயிடுவாங்களேன்னு வருத்தப்பட்டார். எங்க அப்பா எங்க தாத்தாவுக்கு 11ஆவது புள்ள. எங்க தாத்தா சாப்பாட்டுக்கு அரிசி வாங்க முடியாமையே வெறும் பொறிகள்லைய போட்டே வளர்த்துருக்காரு. ஆனா எங்க தலைமுறையில நாங்க ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ அளவோட நிறுத்திட்டு அந்த பிள்ளைகளுக்கு எல்லா வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கறது சார் இன்றைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம். நிறைய வதவதன்னு பிள்ளைகளை பெத்துக்கிறது மட்டும்தான் அச்சீவ்மெண்டா வாழ்க்கையில? எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு போயிருக்காரு சார். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மா உழைப்புல வாழுறீங்களே, உங்க சொந்த காசுல வாழுறீங்களான்னு கேள்வி கேட்டாரு. ஒரு விஷயத்தை எதிரணியில இருக்கிற அண்ணனுக்கு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேரு சிட்டிக்குள்ள போய் பாருங்க சார். கல்லூரி படிப்புக்கு தேவையான அத்தனை பணத்தையும் பார்ட் டைம் வேலை பார்த்து படிக்கக்கூடிய எத்தனை பொம்பளை பிள்ளைகளை பார்க்கிறோம், எத்தனை ஆம்பளை பிள்ளைகளை பார்க்கிறோம் சார். அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறை வேற. அடுத்து சொல்றாரு, அத்தை வீடு தெரியல, மாமா வீடு தெரியல, கூகுள் மேப் போட்டுட்டு போறோமா? என்ன தப்பு? அன்னைக்கு உங்களுக்கு அத்தை வீடு, முன்னோர்களுக்கு அத்தை வீடு மாமா வீடெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னா, பெரிய அத்தைய மேல தெருவில் கட்டி கொடுப்ப, சின்னத்தைய கீழே தெருவில் கட்டி கொடுப்ப, சித்தப்பனுக்கு நடு தெருவில் பொண்ணு எடுப்ப. உன் குடும்ப அமைப்பே ஒரு தெருவுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு கிடக்கும். ஆனா இன்னைக்கு என் வீட்டுல பிறந்த பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இந்திய பையனுக்கு கட்டி கொடுக்கிறேன். ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு இந்திய பொண்ணை நான் என் வீட்டு பிள்ளைக்கு எடுக்கிறேன். அப்படியா? ஆமா சார். அப்ப எங்களுடைய எல்லை பெருசாயிடுதுல, அப்ப தேடல் பெருசா தானே இருக்கும். இவரு காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி முன்னோர்கள் தான் வாழாத வாழ்க்கைய இந்த இளம் பிள்ளைகள் வாழுதேங்கிற வைத்தறிச்சல் சார். நம்ம உறவுகள் பற்று வைப்பதை விட பத்த வைக்கிறதெல்லாம் ரொம்ப தயாரா இருப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில சார் பெண்கள் எப்படி சார் இருந்தோம்? ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் முந்தைய தலைமுறை. ஆனா இன்னைக்கு எழுதுகோலை கையில் எடுக்கக்கூடிய தலைமுறை இந்த தலைமுறைனா இது மகிழ்ச்சி தானே சார்? இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்களும் ஒரு காலத்துல முன்னோர்களோட இணைந்து தான் வாழ்ந்தோம். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில மாமியாருக்கு பயந்து, மாமனாருக்கு பயந்து, கொழுந்தனாருக்கு பயந்து நடிச்சு வாழ்ந்தோம் சார். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நடிச்சு வாழ்ந்தோம். இன்னைக்கு வாழற வாழ்க்கை பிடிச்சு வாழறோம் சார். அவ்வளவுதான். இதுதானே சார் சந்தோஷம். முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில எப்படி தெரியுமா? ஃபீல் பண்றியான்னு கேட்டா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. வாடா ரீல் பண்ணலாம்னா இன்னைக்கு வாழற வாழ்க்கை சார். அவ்வளவுதான். உங்ககிட்ட எத்தனை பைக் இருக்குன்னு கேட்டா முன்னோர்கள் வாழ்க்கை. உங்ககிட்ட இன்ஸ்டால எத்தனை லைக் இருக்குன்னு கேட்டா இன்னைக்கு வாழற வாழ்க்கை. தொப்புள் கொடியை கட் பண்ணி தாயத்துல போட்டா முன்னோர்கள் வாழ்க்கை. தொப்புள் கொடியை கட் பண்றத வீடியோ போட்டா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சார். ஹோம்லையும் ரூம்லையும் இருக்கியான்னா முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. குரோம்லையும் ஜூம்லையும் இருக்கியான்னா இன்னைக்கு வாழற வாழ்க்கை சார்.
நீங்க காலேஜ்ல பாயிண்ட்ஸ் எடுத்த விட இன்னைக்கு பட்டிமன்றத்துக்கு பாயிண்ட்ஸ் பயங்கரமா எடுத்து வந்திருப்பீங்க போலயே. அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நிறைய பேர் ஃபீல் பண்ணியே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாங்க அப்படி இல்லை சார். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா கூலா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க ஃபூலா வாழ்ந்தீங்க, நாங்க கூலா வாழுறோம். இவ்வளவுதான் சார் வித்தியாசம். முன்னோர்கள் வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை சார். சில பேருக்கு கிடைச்சது, சில பேருக்கு கிடைக்காம இருந்தது. ஆனா என்னுடைய பாட்டன் பாரதி என்ன சொன்னான்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னா இன்னைக்கு 2K கிட்ஸ்கிட்ட எல்லாரும் எல்லாமும் பெறக்கூடிய சமநிலை இருக்கு, சமத்துவம் இருக்கு. இந்த வாழ்க்கை சந்தோஷம் தானே சார்? இது சந்தோஷம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில எப்படி தெரியுமா, எல்லா இடத்துலயும் கியூல நின்னு கிழவனாயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் கியூல நின்னு கிழவனானா முன்னோர்கள் வாழ்க்கை. எல்லாத்துலயும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு மகிழ்ச்சியா வீட்டுல கால் மேல கால் போட்டுட்டு ஜம்முன்னு இருந்தா இன்னைக்கு வாழற வாழ்க்கை சார். இது சந்தோஷம் தானே? நிறைய திறமைசாலிகள் முன்னோர்கள் காலத்துல உண்டு. ஆனா திறமைசாலிகள் திரைக்கு வராமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்ட காலம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம். ஆனா இன்னைக்கு திறமைசாலிகள் திரைக்கு வர முடியுதோ இல்லையோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ரீல்ஸ்ன்னு சின்ன திரைக்குள்ள வந்து கூட தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற காலம் தானே சார். அண்ணவாரி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தேன், இட்லி வச்சுட்டு இட்லி சாப்பிட போறோம், டக்குன்னு ஃபேனை ஆஃப் பண்ணிடுச்சு. ஏமா அப்படி வேர்க்க சாப்பிட வைக்கிறே, ஃபேனை போட வேண்டிய நம்ம அப்படின்றது. இல்லை சார், எங்கள் வீட்டு இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், ஃபேன் போட்டால் பறந்துடும் சார். அதை கேட்டோன்னே நாங்கள் 5 பேர் வீட்டை விட்டு நாங்கள் பறந்துட்டோம். இப்படி சமைக்க தெரியாட்டி சமாளிக்கத்தான் தெரியுது உங்களுக்கு. அதைத்தான் அவரு சொன்னாரு சார். எங்களுக்கு சமைக்கவும் தெரியும், சமாளிக்கவும் தெரியும். அவர் அங்கேருந்து எதிரணியில் இருக்கிற மரியாதைக்குரிய மஞ்சுநாதன் வந்து என்ன சொன்னாரு, குழந்தைய இப்படி தூக்கறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோமா சார்? சென்னையில் ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டில் இருங்க சார். எத்தனையோ கை குழந்தைய பெத்தெடுத்திருக்கிற அரை குழந்தைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த கை குழந்தைய கூட முன்னாடி தொட்டில் கட்டி போட்டுட்டு உங்களுக்கு ஆன்லைன் ஃபுட் டெலிவரிக்கு எத்தனை குடும்ப பெண்கள் வந்து நிக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க சார். அப்ப குழந்தைய தூக்கறதுக்கு நாங்க சும நினைச்சோமா? இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல உள்ள திறமைசாலிகள் கூட, நல்லவர்கள் கூட அங்கீகாரம் எப்ப கிடைக்குதுன்னா எங்களுடைய இந்த கால வாழ்க்கையில தான் சார் கிடைக்குது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மத்திய அரசுனால பத்மஸ்ரீ விருது பெற்று இயற்கை விவசாயத்தையே தன் குலத்தொழிலாக செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி மத்திய அரசினுடைய விருது மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய பெரியார் விருதையும் பெற்று சமீப காலத்துல இறைவனுடைய திருவடிக்கு போன பாப்பம்மாள் என்ற கோவையை சார்ந்த பெண்மணியும் உங்க கால பெண்மணி தான். ஆனா இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து அவர்களை பாராட்டியது எங்களுடைய காலம். அப்படின்னா எங்களுடைய காலம் திறமைசாலிகளை கொண்டாடுகிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் சரியா தப்பான்னு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணார்ல, என்ன இன்னைக்கு உள்ள திரைப்படத்துல தப்பு கண்டுபிடிச்சிங்க? உங்க காலத்துல இருந்த ஒரு திரைப்படம், ஒரு கவிஞன் அழகா சொன்னா, எல்லையையும் கொள்ளையையும் காக்க வேண்டுமானால் கொள்ளையை காப்பதற்கு ஒரு விவசாயி வேண்டும், எல்லையை காப்பதற்கு ஒரு ராணுவ வீரன் வேண்டும் என்று ஒரு புது கவிஞன் சொன்னது போல, இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த ராணுவத்தினுடைய மிகப்பெரிய விருதை பெற்றிருக்கக்கூடிய முகுந்த் வரதராஜன் என்ற ஒரு மனிதனை திரைப்படமாக எடுத்து மிகப்பெரிய அளவு சமூகத்தில் ஒரு ராணுவ வீரர் எப்படி இருக்க வேண்டும் என்று கொண்டு சேர்த்தது இன்னைக்கு வாழக்கூடிய திரைப்பட துறைதான் என்றால், திரைப்படத்துறையும் நன்றாக தான் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா விதத்திலையும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். திரைத்துறையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவம் சொன்னாரு, அவங்க எப்படி வைத்தியத்துக்கு தகுந்த மாதிரி பணம் வாங்குறாங்க? ஏன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கு. ஜிஹெச்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க சார். உங்களுக்கு ஜிஹெச் ட்ரீட்மெண்ட் வேணாம், அதாவது அரசு மருத்துவமனையை நீங்க புறக்கணிக்கிறீங்க, ஆனா அரசு வேலையை மட்டும் ஆதரிக்கிறீங்க. அப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மிகப்பெரிய அளவுல உலக சாம்பியன் பட்டத்தை பெற்று சதுரங்கத்திலே உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய குகேஷ் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் உலக மக்களால் அறியப்பட்டவர்கள் தானே. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் திறமைசாலிகளுக்கு ஏக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்து துறைகளிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.